அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் திருக்குறளில் பொறையுடைமை அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? பொறையுடைமை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர் நமக்கு செய்யக்கூடிய துன்பங்களை பொறுத்தல் அப்படிங்கிறது பொறையுடைமைக்கான விளக்கம். முதல் குறள் பார்த்துடலாமா? அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலம் அகழ்தல் அப்படின்னா நிலத்தை தோன்றது அப்படின்ற பொருள். சரிங்களா? அப்போ நிலத்தை எவர் ஒருவர் கடப்பாறையை கொண்டு தோன்றாரோ அவர் அந்த நிலத்தின் மேலே தான் நின்று நிலத்தையே தோன்றாரு. அப்போ தம்மை அகழ்வரையும் நிலமானது தாங்குது. அதுபோல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்மை எவர் ஒருவர் இகழ்கின்றாரோ அவரை நம்ம பொறுத்து கொள்ளுதல் தான் தலை அப்படின்னா சிறந்த பண்பு. சரிங்களா? தலை அப்படிங்கிறது சிறந்த பண்பு. தம்மை அகழ்வோரையும் தாங்கக்கூடிய நிலத்தை போல தம்மை இகழ்வோரையும் பொறுத்து கொள்ளுதல் தான் ஒருவருக்கு தலை சிறந்த பண்பு. இரண்டாவது குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினும் அப்படின்னா, பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். சரிங்களா? பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது. சரிங்களா? பொறுத்தல் இறப்பினும் என்றும், பொறுத்தலை பிறர் செய்த துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ளுதல் நமக்கு சிறந்தது. அதனை மறத்தல், அவர் செய்த துன்பத்தை பொறுத்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதை மறத்தல்லாம் மறந்து மன்னித்து விடுதல் எனது அதைவிட அதனினும் நன்று அப்படின்னா அதைவிட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிறர் செய்த துன்பத்தை பொறுத்து கொள்ளணும், அவர் செய்த துன்பத்தை மறந்து விடுதல் அதைவிட நன்று. சரிங்களா? மூன்றாவது குறள், இன்மையுள் இன்மை விரந்துரல் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை அப்படின்னா, இன்மை அப்படின்னா வறுமை. சரிங்களா? விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை. இன்மையுள் இன்மை அப்படின்னா இல்லாத நிலைமையிலையும் இல்லை அப்படின்ற, அதாவது விருந்துரல் அப்படின்னா ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அவர்களை நம்மால் வரவேற்க முடியாமல் ஒரு நிலை இருக்கும் பற்றியா, அந்த நிலை வறுமையில் கொடிய வறுமையாக நமக்கு இருக்கக்கூடிய வறுமையிலே கொடிய வறுமை எது அப்படின்னா, நம் வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் வந்திருக்கும் போது அவரை நம்மால் வரவேற்க முடியாமல் போகும் இல்லையா, அந்த நிலை தான் வறுமையிலுமே கொடிய வறுமையா. அதே போல் சரிங்களா, வன்மையில் வன்மை மடவார் பொறை. அதுபோல தான் அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய தீங்கை நாம் பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் எல்லாமே சிறந்த வலிமையாகும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறை அப்படின்னா சால்பு அப்படின்னு பொருள். சரிங்களா? நிறை அப்படின்னா சால்பு அப்படின்னு பொருள். அதாவது நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் நிறையுடைமை நீங்காமை வேண்டின். அப்போ நிறையுடைமை அப்படின்னா இந்த இடத்துல நற்குணங்கள் அப்படின்னு நம்ம நேரடியாக பொருள் கொண்டுக்கலாம். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா பொறையுடைமை போற்றி ஒழுகப்பெறின். பொறையுடைமையை பொறுமையை நாம் கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல குணங்கள் நம்மை விட்டு ஒருபொழுதும் நீங்கக்கூடாது அப்படின்னு எவர் ஒருவர் நினைக்கிறாரோ அவர் கட்டாயம் பொறுமையை கடைபிடித்து ஒழுக வேண்டும். ஐந்தாவது குறள், ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை அப்படின்னா நம்மை தண்டித்தவரை. சரிங்களா? அதே போல் ஒன்றாக வையாரே அப்படின்னா ஒன்றாக அப்படின்னா நம்மை ஒரு பொருட்டாக அப்படின்ற பொருள். ஒரு பொருட்டாக. பொதிந்து வைப்பார் அப்படின்னா பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படின்னா, பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படின்னா மனதுள் வைத்து கொள்வார். பொதிந்துன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது மணல் ஏதாவது புதைத்து வை அப்படின்னும் இல்லையா, அதுதான் பொதிந்துனா உள்ளே மறைத்து வைக்கிறது, மனசுக்குள்ளே வச்சுக்கிறது, மனசுக்குள்ளே புதஞ்சு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி பொதிந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல மனதில் வைத்து கொள்ளுதல் அப்படின்ற பொருள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பிறர் செய்யும் தீங்கை
பொறுத்து கொள்ளாமல், சரிங்களா, வையாரே அப்படின்னா பொறுத்து கொள்ளாமல், நமக்கு ஒருத்தர் நம்மை வந்து ஒரு பொருட்டாக எண்ணாமல் நமக்கு தீங்கு செய்தவர்களை வந்து நாம் பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர் வந்து சான்றோரை வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். சரிங்களா, பிறர் வந்து ஒருவருக்கு செய்கிற தீங்கை பொறுத்து கொள்ளாமல் யார் ஒருவர் அவரை மீண்டும் தண்டிக்கிறார்களோ, சரிங்களா, அந்த தண்டிக்கக்கூடியவரை வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். யார் அப்படின்னா சான்றோர்கள் வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். அதனால் வந்து பொறுத்து கொள்பவரை வந்து பொன்போல் மனதுள் வைத்து கொள்வர். சரிங்களா, யார் ஒருவர் பிறர் செய்த துன்பத்தை வந்து பொறுத்து கொள்கிறாரோ அவர்களைத்தான் வந்து சான்றோர்கள் வந்து தம்முடைய மனதிற்குள் வந்து பொன்னை போல மதித்து பொதிந்து வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது குறள், ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அப்படின்னா ஒருத்தார்க்கு அப்படின்னா ஒருத்தார் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாதவர் அப்படின்னு பொருள். சரிங்களா, பிறர் நமக்கு செய்ய தீங்கை பொறுத்து கொள்ளாதவர் வந்து அவரை தண்டித்து திருப்பி தண்டிச்சிட்டோம்னு வச்சுக்கா, தண்டிச்சா அவருக்கு அந்த ஒரு நாள் தான் இன்பம். நமக்கு தீங்கு செஞ்சவனே நம்ம தண்டிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் தான் வந்து அவர் இன்பமாக இருப்பார். அதான் ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம். பிறர் நமக்கு செய்த தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டித்தவருக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். ஆனால் பொறுத்தாருக்கு, பிறர் செய்த தீமையை பொறுத்து கொண்டவருக்கு பொற்றும் துணையும் புகழ். அப்படின்னா அதனை பொறுத்து கொண்டவருடைய புகழ் வந்து இந்த உலகம், பொற்றும் துணையும் புகழ் அப்படின்னா இந்த உலகம் வந்து உள்ளவரை வந்து அவருடைய புகழானது வந்து நிலைத்து நீடித்து நிற்கும் அப்படின்னு 6வது குறள் மூலிமா நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா, 7வது குறள், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. சரிங்களா, அதாவது திறனல்ல தற்பினர் செய்யணும் அப்படின்னா செய்யத்தக்க துன்பச் செயல்களை வந்து பிறர் நமக்கு செய்தாலும், சரிங்களா, செய்யத்தகாத துன்பச் செயல்களை வந்து ஒருவர் நமக்கு செய்தாலும் தான் வந்து நோனொந்து அப்படின்னா வருந்தி, தான் வந்து அந்த துன்பத்திற்கு வருந்தி அறநல்ல செய்யாமை நன்று, அறநல்லாத செயல்களை வந்து நம்ம அவருக்கு செய்யக்கூடாதது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. 8வது குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். அதாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரை அப்படின்னா மிகுதியான் மிக்கவை, மிகுதியான்னா செருக்கினால் மிக்கவை செய்தாரை. மிக்கவைன்னா இந்த இடத்துல தீமை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருவன் செருக்கினால் நமக்கு தீமை செய்தவரை வந்து தாம் தம் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் வந்து செருக்கின் காரணமாக நமக்கு தீங்கு செய்கிறார்னா அவரை நாம் தகுதியான் வென்றுவிடல். சரிங்களா, அவருடைய தகுதியான் வென்றுவிடல். தகுதி அப்படிங்கிறது இந்த இடத்துல பொறுமையை வந்து சொல்கிறாங்க. அப்போ அவரை வந்து நம்ம பொறுமையால் வந்து வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் வந்து நமக்கு மிக தெளிவாக சொல்கிறாரு. 9வது குறள் பார்த்துருவோம். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். சரிங்களா, துறந்தார் அப்படின்னா நம்ம துறைகளை சொல்லுவோம். அதாவது பற்றற்றவர்களை தான் வந்து துறந்தார் அப்படின்னு சொல்லுவோம். பற்றினை விட்டவர்களை வந்து துறந்தார் அப்படின்னு சொல்லுவோம். தூய்மை உடையார், அதாவது துறந்தவர்களை வந்து நம்ம தூய்மை உடையார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதே போல் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர், இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். இந்த இடத்துல இந்த இறந்தார் அப்படின்னா நமக்கு வரம்பை கடந்தவர், அதாவது தீய செயல்கள் செய்யக்கூடியவராக குறிப்பாங்க. வரம்பை கடந்தவர், இன்னாச்சொல் இனிமை இல்லாத தீங்கு தரக்கூடிய சொற்களை அப்படின்னு பொருள். இனிமை இல்லாத தீங்கு தரக்கூடிய சொற்கள். ஒருவர் வந்து வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்ளணுமா. சரிங்களா, இறந்தார் வாய் இன்னாச்சொல், அதாவது வரம்பு கடந்து பேசக்கூடியவருடைய தீய சொற்களை நோர்க்கிற்பவர் அப்படின்னா இந்த இடத்துல பொறுத்து கொள்பவர். துறந்தாரின் தூய்மை உடையவர், அதாவது எவர் ஒருவர் பற்றற்ற துறவி அடையக்கூடிய அவருடைய தூய்மையை வந்து உடையவர் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, இங்கேருந்து தான் நம்ம இந்த இறந்தார் வாயிலிருந்து பொருள் புரிஞ்சுக்கணும். எவர் ஒருவர் வரம்பு கடந்து தீய சொற்களை பேசக்கூடிய தீய சொற்களையும் நோக்கியிருப்பவர்னா பொறுத்து கொள்பவர், இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போ வரம்பு கடந்து பேசுவோருடைய தீய சொற்களை கூட பொறுத்து கொள்பவர் எவரோ
அவர் துறந்தாருடைய, அதாவது பற்றற்ற துறவிகளுடைய தூய்மையை உடையவர் ஆவார் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு இந்த குறளில் சொல்கிறாரு. 10வது குறள். உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது அப்படின்னா உண்ணாமல் இருப்போம்லே, அதை சொல்லுவாங்க. நோற்பார் அப்படின்னா, நோற்பார் அப்படின்ற பொருள் என்ன? நோற்பார் பெரியார் அப்படின்னா நோன்பு, நம்ம வீட்டில் விரதம்லாம் இருப்போம் இல்லையா, ஃபாஸ்டிங்ஸ், அதைத்தான் சொல்கிறாங்க. உண்ணாது நோற்பார் பெரியார், அதாவது உண்ணா நோன்பு மேற்கொள்ளக்கூடிய பெரியவர்களை விட, சரிங்களா, உண்ணா நோன்பை மேற்கொள்ளக்கூடிய பெரியவர்களை விட பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். பிறர் சொல்லக்கூடிய, அதாவது பிறர் சொல்லக்கூடிய இன்னாத சொல், இனிமையில்லாத தீங்கு தரக்கூடிய சொற்களை எவர் ஒருவர் நோற்பார் அப்படின்னா பொறுத்து கொள்வார், எவர் ஒருவர் பொறுத்து கொள்கிறாரோ அவர் பெரியவர், அவர் மேலானவர் அப்படின்ற பொருள். அதாவது பிறர் சொல்லக்கூடிய இனிமையில்லாத சொற்களை எவர் ஒருவர் பொறுத்து கொள்கிறாரோ அவர் உண்ணாது விரதம் இருக்கக்கூடிய, உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய பெரியவர்களை விட மேலானவர் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.